அண்மை செய்தியாக பார்த்துகிறோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். எந்த வழக்கு விசாரணைக்காக அவர் ஆஜராகியிருக்கிறார், அது தொடர்பான விவரம்? கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் ராபர்ட் புரூஸிடம் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இந்த நிலையில் ராபர்ட் புரூஸ் தனது தேர்தல் பிரமாண பத்திரத்தில் பல முக்கிய தகவல்களை மறைத்துள்ளதால் அவரது தேர்தல் வெற்றி செல்லாது என அறிவிக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் சாட்சியங்களை அளிப்பதற்காக ஏற்கனவே 2-3 முறை நயினார் நாகேந்திரன் ஆஜராகி இருந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் குறுக்கு விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் வழக்கு விசாரணை தொடங்கியதும் ராபர்ட் புரூஸ் தரப்பு வழக்கறிஞர் நயினார் நாகேந்திரனிடம் குறுக்கு விசாரணை மேற்கொள்வார்.